Hello students, 11th இங்கிலீஷ்க்கு நம்ம பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கான ரிவிஷனில் நம்ம பார்த்துட்ருக்கோம். பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கான ரிவிஷன் நிறைய கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ, வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ. எல்லா கொஷின் பேப்பரும் அதற்கான ஆன்சரோட இருக்குது. பிடிஎஃபை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேன். வேணுன்றவங்க போய் பாருங்கள். கண்டிப்பாக வெரி யூஸ்ஃபுல். இதில் கொடுத்துருக்க இந்த அப்ரிஷியேஷன்லாம் வந்து போய்டெக் லைன்ஸ் வித் கொஷின் ஆன்சர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இஆர்சி முதற்கொண்டு பேராகிராஃப் முதற்கொண்டு இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன இந்த வீடியோவை நான் ரொம்ப லேட்டாக அப்லோட் பண்ணுறேன்னு நினைக்க வேண்டாம். இந்த வீடியோ எனக்கு இப்போ தான் கிடைச்சது. ஸோ வீடியோவை அந்த பிடிஎஃபை ஷேர் பண்ண அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2020க்கான ஆன்சர் கீ, ஓகேங்களா? ஸோ வந்து நிறைய பேர் வந்து பிடிஎஃபாக வந்து பார்க்க முடியாதவங்களுக்காக நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வேணுன்றவங்க அப்படியே பாருங்கள். இல்லைன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை போய் பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமான சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் கேட்டுட்டு போயிடுங்க. இப்போ நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போட போகிறேன்னா, இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் முடிஞ்ச உடனே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்குறீங்க, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து நான் ஸ்டடி டைம் டேபிளாக இருக்கட்டும், இம்பார்ட்டண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து போடுறேன், இல்லை நான் சொல்ல. ஆனால் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஒரு லாங் டேர்ம் லீவ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு அந்த இடையில வந்து என்ன படிக்கலாம், அதுக்கடுத்தது மேக்ஸுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதை எப்போ பார்க்கலாம், அதுக்கடுத்தது காமர்ஸ் குரூப், எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கான டைம் டேபிள் வந்து லாஸ்ட்டில் இருக்குது சில சப்ஜெக்ட். ஸோ அவங்களுக்கு எதெல்லாம் படிக்கலாம், இந்த மாதிரி முக்கியமான தகவல்களை நாளைக்கு வந்து ஒரு டைம் டேபிள் போட போகிறேன். அது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணல. ஆனால் டைம் டேபிள் போடுறது அப்படின்றது கண்டிப்பாக ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். காரணம் என்னென்னா ஆர்ட்ஸ் குரூப்புக்கும் சயின்ஸ் குரூப்புக்குமே. ஸோ 2 பேருக்கும் சேர்த்து தான் போட முடியும், தனித்தனியாக வீடியோ போட முடியாது. அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், எந்த வீடியோவில் இருந்தாலும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்ன்றதுக்காக நேரம் ஒதுக்கி வீடியோ போட்டு உங்களுக்காக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோவில் இதில் கொடுத்துருக்க கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பரும் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் நடந்திருக்கு இல்லையா? ஸோ அந்த எக்ஸாம், அதாவது ஃபெயில் ஆனவங்க ரீ எக்ஸாம் எழுதுவாங்களே, அதுக்கான சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமோட கொஷின் பேப்பரும் பார்த்துட்ருக்கீங்க. இந்த பிடிஎஃப்ல ஒரு சில கொஷின் பேப்பருக்கு ஆன்சர் கீ இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா 2022க்கு இருக்கு. ஒரு சிலதுக்கு கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் கீ கிடையாது. சப்போஸ் அந்த ஆன்சர் கீ வேணும்னு நினைக்கிறவங்க கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன், தெளிவா படிச்சுக்கோங்க. இதுல இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு மேக்சிமம் வர்றதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு ஒரு நல்ல நோக்கத்துல இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கேன். தயவு செஞ்சு முடிஞ்சா இங்கிலீஷில் பாஸ் ஆகணும்னு நினைக்கிற பிள்ளைங்களுக்கு, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு, சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மூளை முடுக்கில் இருக்க எல்லா பிள்ளைங்களுக்கும் போய் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நாம மட்டும் படித்தா போதாது, எல்லா பிள்ளைங்களும் படிக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்ல நோக்கம் உடைய குழந்தைங்களா இருப்பீங்க நீங்கள் நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்டவங்க நீங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருப்பீங்க. இந்நேரம் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்குற அந்த லைக் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து பாஸ் ஆகும். அதாவது 11th இங்கிலீஷ்னு யாரெல்லாம் சர்ச் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் நம்ம வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் போய் காட்டும். காரணம் நிறைய லைக் விழுந்ததுனாக்கா அந்த மாதிரி போய் ரீச் ஆகும். ஸோ கிராமப்புறங்களில் இருக்க பிள்ளைங்களுக்கும் இருக்கட்டும், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து இந்த பிடிஎஃப்லாம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அவங்க நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதனால் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். வீடியோ லைக் கொடுங்கன்னா நீங்கள் கொடுக்குற லைக்காலேயோ கமெண்ட்டாலேயோ எங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீடியோக்கும் வந்து அப்படியே ஒரு 10,000 20,000 வந்துட போதில். ஒரு வீடியோ ஓடிச்சு அப்படின்னா ஒரு 2,000 ஓடினாவே அதிகபட்சம் அதில் வந்து 20 rupees 30 rupees தான் வரும். ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உங்கள் நல்லதுக்காக தான் நான் லைக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ லைக் பண்ணுங்கள். நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் இந்த வந்து டாப்பில் போய் இப்போ சர்ச் பண்ணும்போது இந்த வீடியோ வந்து டாப்பில் போய் நிற்கும். ஸோ இந்த பிடிஎஃபை மற்றவங்க படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வேறு என்னென்ன கொஷின் பேப்பர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு ஆன்சர் கீழேயே வந்து மேலே வந்து இயரை கொடுத்துருக்காங்க ஆன்சர் கீழே. ஸோ அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது எந்த கொஷின் பேப்பரோட ஆன்சர் கீ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆன்சர் கீயும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2024க்கான கொஷின் பேப்பர். இதுக்கான ஆன்சர் கீ கொடுக்கல.
ஸோ இதை வந்து நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு கூகுளில் போயிட்டு 2024 11th இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் கீன்னு டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 5-6 கொஷின் பேப்பருக்கு மேலே இருக்குது. ஆன்சர் கீ கிட்டத்தட்ட ஒரு 3 ஆன்சர் கீ இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இங்கிலீஷ் அனாலிசிஸ் வீடியோன்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் கொடுங்க. இதுவரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து அடுத்தடுத்து ஸ்டடி பிளான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்கணுன்னாக்கா நோட்டிஃபிகேஷன் வரணும்னா ஆல்னு ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 11th வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலிகிராம் லிங்க்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 11th மற்ற வீடியோஸை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பிளேலிஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் பாருங்கள். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ. சரிங்களா? பை. குட் நைட்.